ஃப்ளட்டரில் மெட்டீரியல் ஆப்புன்ற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்வீனியன்ஸான விஜிட்ஸு. இது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் த விஜிட்ஸ் காமன்லி ரிக்வயர்டு தேவைப்படுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மெட்டீரியல் டிசைனை. அதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணுறது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோடை பற்றி பார்க்குறோம். கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் ஃப்ளட்டர் மெட்டீரியல் டாட் அப்படின்னு சொல்லிட்டு டாட்ன்றது DART டாட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் உள்ளார மெட்டீரியல் ஆப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸு. இது உள்ள வந்து நம்ம ஸ்டேட்லெஸ் விஜிட்ஸ்னால் என்னென்னா அது வந்து ஒரு தன்மை வந்து மாறாது. அதான் வந்து அதோட கான்செப்டே. அதாவது அது வந்து எக்ஸிக்யூட் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ்ன்றது மாறாமல் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஆட்டம்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. விஜிட்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டு த கான்டெஸ்ட். இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் ஆப் வந்து வச்சுருக்காங்க. அந்த மெட்டீரியல் ஆப் உள்ளார ஹோம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது உள்ளார நம்ம CSSல எதுவும் இல்லை. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து டிசைன் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே வந்து ஹோம்ன்றது தான் வந்து ஹோமில் வந்து டைட்டில் ஆட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேஃபோல்டுனா அந்த இடத்துல வந்து டைட்டில் வராப்போல் வச்சுப்பாங்க. அதுக்கடுத்து பாடியில் வந்து சென்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்ட்ரன் அங்கே வந்து கொண்டு வந்து அந்த சைல்டை வந்து கொண்டு வந்து பேடிங் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மெட்டீரியல் ஆப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து 20 இருக்கணும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டோட வெயிட் வந்து போல்டாக இருக்கணும். ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து இட்டாலிக்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து டீப் பர்பிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து இப்படி தான் மாறுது பாருங்கள். நான் கிளிக் பண்ண விஜிட்ஸை வந்து இது கிளிக் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து தன்மை வந்து மாறுது இல்லை. இப்போ வந்து இதுதான் வந்து மேலே இருக்கிற பேக் ஸ்லாஷும் அந்த பேக் ஏரோவும் அதுதான் வந்து மெட்டீரியல் ஆப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் ஆப் வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.